ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்கிறோம், கிரக பயிற்சி கொடுக்கிறோம், தமிழ் மாத பலன் கொடுக்கிறோம். இதுல முக்கியமான பலன் ஆனி மாத பலன். ஏன்னா இது உபய மாதம் சொல்லுவாங்க. இந்த மாசத்தை சூரியனும் குருவும் இணையக்கூடிய மாசம் தாங்க இந்த ஆனி மாசம். இதான் இந்த மாசத்துடைய விசேஷமே நம்பர் 1. பொதுவா பாருங்க, அந்த ஆனி மாசத்துல இந்த வீடு கிரகபிரவேசம் பண்றது, வீல் பார்க்காட்சி இதெல்லாம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க. ஒன்லி திருமணம் மட்டும்தான் அந்த ஆனி மாசத்துல பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாசத்துல வாஸ்து நாள் கிடையாது, ஃபுல்லாவே திருமணத்துக்கு உகந்த மாதம். திருமண விஷயத்த பாத்தீங்கன்னா ஆனி மாசம் 2ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், தேய்பிர முகூர்த்தம், அதுக்கப்புறம் எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் வருது. 13ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 18ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 23ஆம் தேதி முகூர்த்தம், 29ஆம் தேதி தேய்பிர முகூர்த்தம், 30ஆம் தேதி தேய்பிரை முகூர்த்தம், அதே மாதிரி 32ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. இதான் முகூர்த்தம். மொத்தத்துக்கு 6, 1, 7 முகூர்த்தம் இருக்கு இந்த மாசத்துல. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். பொதுவா பாருங்க, இந்த ஆனி மாசங்கிறது பொதுவா இந்த டாக்குமெண்ட், வழக்கு, எழுத்து கடிதம், இந்த பிரச்சனை, இது எல்லாமே சரியாகக்கூடிய மாசம் இந்த ஆனி மாசம். அப்படிப்பட்ட ஆனி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறா, அதுக்கான பதிவு தான் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. எப்போதுமே சரி, மகர ராசிக்காரங்க பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது, கடுமையான உழைப்பாளிகளை சொல்றாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை லட்சியத்தோட போய் அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற மைண்ட் தாட் தான் அதிகமா இருக்குங்க. மகர ராசியை பொறுத்தவரை சோம்பேறின்னு சொல்லாதீங்க. இந்த ராசியை பொறுத்தவரை பயங்கரமான திறமையான குணமும், பயங்கரமான கற்பனையான குணமும், பயங்கரமான ஒரு தைரியம் கொண்ட ஒரே ராசி எதுனா மகரம் தான். என்ன தைரியம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்குன்னா, உங்க ராசியில செவ்வாய் உச்சமா இருக்கு. அப்ப தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், பயங்கரமான திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி மகரம் தான். இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும். இந்த ராசியுடைய சிம்பிள் அப்படி. கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த ஆனி மாத பலன். தயவு செய்து ஆனி மாதத்தை பத்தி பேசுறோம்னா, உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது மட்டும் தயவு செய்து பாருங்க. நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்கறதா. ஏன் இப்படி சொல்றோம்னா, இப்ப ஒண்ணு இல்லை, நீங்க இந்த 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதம் வரும். உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை. இப்ப இந்த நட்சத்திரம் பிறந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு நீங்க சொல்லுவாங்க, நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க. எல்லாருமே ஒரே நேரத்துல பிறக்க முடியாதுல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னம் வரும். இந்த லக்னத்துக்கு இந்த கிரகம் யோகமா வருது, இந்த கிரகம் பலவீனமா வருது, இந்த கிரகத்துடைய திசை நடக்குது, இந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது. இதுல இப்படி போங்க, இந்த காரியத்தை பண்ணுங்க, இந்த தொழில் பண்ணுங்க, இந்த படிப்பு படிங்க. எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு, லக்கணத்தை வச்சு எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதை வச்சு சொல்லுவாங்க. இப்ப அதுக்கான தசா புத்தி உங்களுக்கு வருதா, இதை பார்த்துக்கிட்டு இந்த இப்ப சுத்தி வரக்கூடிய இந்த கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி கரெக்டா வச்சு எடுத்தீங்கன்னா பலன் கரெக்டா இருக்கும். இப்ப இது ஏன் உங்களுக்கு நான் புரியாத சொல்றேன்னா, சில பேருக்கு சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குன்னு நீங்க எனக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. இருந்தாலும் ஜாதக தசாபதியை பார்த்துட்டு பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பதிவை நீங்க பார்க்கலாம். இதான் ரீசன், காரணம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்க. உங்க ராசில இருந்து பாருங்க, 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு கும்பத்துல, அடுத்து 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. இதுல மீன ராசியில அடுத்து 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்றாரு. ரிஷபத்துல 6ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. கரெக்டா மிதுனத்துல 7ஆம் இடத்துல புதன் பகவான் பார்வை இருக்கு. செவ்வாய் நீசத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. செவ்வாயும் கேதும் 8ஆம் இடத்துல இருக்கு. இப்ப என்ன சொல்லுவாங்க, மகரத்தை பொறுத்தவரை எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு இல்ல, எனக்கு ஏன் நல்லது நடக்கல அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஓடும். எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ஆனா ஏன் நல்லது மட்டும் எனக்கு இன்னும் நடக்க மாட்டேது, என்ன காரணம், என்ன ரீசன்
எல்லாமே 7.5 சனி முடிஞ்சா நல்லது நடக்குதான் சொல்றாங்க. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா எந்த ஒரு நன்மையும் எனக்கு இல்லை. இப்படித்தானே கேள்வி மனசுக்குள்ள ஓடுது மகரத்தை பொறுத்தவரை. இனிமே எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, தைரியத்தை மட்டும் விடாதீங்க, தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் இழந்துட்டீங்கன்னா கண்டிப்பா பயந்துருவீங்க. உங்களுடைய தைரிய குணமும் தன்னம்பிக்கை குணமும் தான் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டாடும். நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப எல்லா கிரகத்தோட சப்போர்ட் இருக்கு. ஏன்னா செவ்வாய் உங்க ராசி நீசமான பார்வை உங்க மேல செவ்வாயுடைய பார்வை பட்டதுனால சரியா இல்லை. ஓப்பன் 1. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி ராகுவோட சேர்ந்ததுனால அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து வருமானத்துல 2. இப்ப நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு நல்லது நடக்கல காரணம் இதான். காசு பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க பல பேர், பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டவங்க பல பேர். இன்னும் வருமானம் கையில நிக்கல, இன்னும் சேமிப்பு குடும்பத்துல இல்லை. தெரிஞ்சுக்குங்க, கண்டிப்பா இருந்திருக்கும். எனக்கு செலவு தான் அதிகமா இருக்கு. எனக்கு வண்டி வாகனத்தை செலவு பண்ணிட்டேன், வீட்டுல செலவு பண்ணிட்டேன், இடத்துல செலவு பண்ணிட்டேன், அப்பாவுடைய சொத்து வரல, அம்மாவுடைய சொத்து கையாகல, எனக்கு எதுவுமே ஆகல. இந்த இடத்த வித்தா நான் கடன் அடைப்பேன், இந்த பூமியை வித்தா எனக்கு நல்லது நடக்கும். இது மாதிரிதான் உங்க மைண்ட் தாட் கொண்டு போகுது. சகோதர உறவு இருக்கு, சகோதரி உறவுல மன வருத்தம் இருக்கு, பூர்வீக சொத்துல கலகம் இருக்கு, வேலை இன்னும் நிரந்தரமா கிடைக்கல, வேலை 4-5 மாசம் வீட்டுல தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. கேளுங்களேன் மகரத்தை. ஆமான்னு சொல்லுவார். வேலை உத்தியோகம், கடன் பிரச்சனை, தாய்மாமன் பிரச்சனை, வேலை நிறைய பிரச்சனையை பார்த்தது யாருன்னா அந்த மகரம் தான். இனிமே இது எல்லாமே டோட்டலா மாறுது. எப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப வாங்க வீடு இடம் பூமிக்கு சார்ந்த விஷயத்த மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணி ஆவணி மாசம் வாங்குங்க. ஆனி மாசம் கண்டிப்பா வாஸ்து போக மாட்டாங்க. இப்ப மூவ் பண்ணி பிளான் பண்ணி ஆவணி மாசத்துல போடுங்க. வீடு இடம் பூமி சொத்து சார்ந்த பிரச்சனை. ஆனா சொத்து சார்ந்த பிரச்சனை இப்ப ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ஆல்ரெடி வரணும். ஏன்னா செவ்வாய் நீசத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்ப இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் ஒரு இருக்கும். அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அது அப்பாவுடைய சொத்தா இருக்கலாம், அம்மாவுடைய சொத்தா இருக்கலாம். இப்ப வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய வரும். சகோதரி உறவு நல்லா ஒற்றுமையா இருப்பீங்க, புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருப்பீங்க மகரத்தை பொறுத்தவரை. தாய்மாம உறவுல விரிசல் இருக்கும். இப்ப விரிசலே இருக்காது. தாய்மாம உறவு நல்லா இருக்கும். எந்த பேங்க்லயும் லோன் கிடைக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே 8ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை உண்டு. ஆனி மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி வேலை, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறது, வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றத்தை பாக்குறது எல்லாமே பர்ஃபெக்டாமையும் விட்டுறாதீங்க. அதுக்கான நேரம் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குது. இதை கொண்டு போனா நீங்க போதும், அவ்வளவுதான். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இது எல்லாமே சூப்பரா அமையும். விட்டுற வேண்டாம் மகரத்தை பொறுத்தவரை. வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறீங்களா? மாறுங்க. இப்ப ப்ரொமோஷன், எனக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டா எனக்கு முன்னாடி ப்ரொமோஷன் நான் வாங்கணும். இப்ப வாங்கலாமா? வாங்குங்க. எனக்கு இந்த பேங்க்ல இந்த மேனேஜர்கிட்ட நான் லோனுக்காண்டி அப்ளை பண்ணிருக்கேன். இந்த மேனேஜர் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்றாரு. நான் லோனை கொடுக்கவே மாட்டாரு. இப்ப கொடுப்பாரு லோனு. எந்த பேங்க்ல லோன் கடனை கொஞ்சாச்சும் அடைப்பீங்க. ஏன்னா கடன் இல்லாம இருக்க மாட்டீங்க. கடனை அடைக்கக்கூடிய நேரம் வருது. வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பா வருது. தந்தை தாயோடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே தொழில்னா சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பாரு. திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் நான் எடுக்கலாமா, எனக்கு ரொம்ப பண பிரச்சனை இருக்கு, லாட்ரி யோகம் எடுக்கலாமா? ஜாதத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, எந்த ராசியான என்ன இருக்கு அதை எடுத்து பாருங்க. கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு நிறைய இருக்கு. மேல் படிப்பு பட்ட படிப்பு படிக்கலாம், படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். நான் வெளிநாட்டுல படிக்கிறேன், வெளியூர்ல படிக்கிறேன், அங்கேயே எனக்கு வேலை கிடைக்குமா? மூவ் பண்ணுங்க. ஏன் படிப்பு கல்விக்காண்டி நம்ம சொல்றோம்னா சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கு. கண்டிப்பா வேலை உதவியில ஒரு லெவலுக்கு போகணும். வெளியூர்ல படிக்கிறவங்களும் அங்கே வேலை கிடைக்கணும், இல்ல வெளிநாட்டு வெளியூர்ல வேலை கிடைக்கணும். இதுதான் அமைப்பு. மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும், கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையுங்க. இந்த ஆனி மாசத்துல மட்டும் பார்த்து நல்ல ஒரு மாற்றம் வருது. கமிஷன் ஏஜென்சி, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, மருத்துவர் வேலை, எலக்ட்ரிஷியன் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், பெண்களுக்கு நல்ல வெற்றி, விளையாட்டுத்துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன்களை எடுத்து முதல் நட்சத்திரம் எடுத்து பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எது வந்தாலும் உங்களால முடியும், ஜெயிக்க முடியும். உத்திர நட்சத்திரப்படுறவங்க நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வருது. ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு, தன்மானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, அரசாங்க ஃபீல்டு, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே வெற்றியா வருது பாருங்க. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்கக்கூடியவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குது. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குது. அதே மாதிரி பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்குது.
வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே நல்லா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மேலே உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே வருது. கடனை அடைக்கக்கூடிய அமைப்பும், தொழில ஒரு மாற்றமும், பேங்க்ல லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் சூப்பரா இருக்கும் பார்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோணத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்து மேலையும் ஃபேமிலி மேலையும் ரொம்ப அன்பு செலுத்துவீங்க நீங்க. உங்களை மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது. ரொம்ப நாகரீகமான குணமும் நிறைய கற்பனையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். கற்பனை பண்றது உங்களை அடிச்சுக்கா யாருமே இல்லை. உங்களுடைய கற்பனை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியத்தை கற்பனையை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பா வெற்றி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பர், வேலை உத்தியோகம் சூப்பர், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இது எல்லாமே பண்றது எல்லாமே பண்ணிக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டா அமையும். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த ஆனி மாசத்துல ஃபுல்லாவே ஏதோ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியத்தை சுப செலவா சுபகாரியம் மாற்றக்கூடிய அமைப்பு வரலாம். வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து அவிட்டனத்துல பிறந்தவங்க என்ன கஷ்டம்ப்பா. சுத்தமா ஜனவரி மாசத்துல இருந்து அடி வாங்கி கீழே உட்காந்துருக்காங்க. லைஃப்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்துட்டாங்க அவிட்டத்துல பிறந்தவங்க. எது வந்தாலும் இனிமே பயப்படாதீங்க, பயப்படக்கூடிய நேரம் இல்லை. இப்ப வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், வெளிநாடு போறேன், வெளியூர் போறேன், கண்டிப்பா போங்க. ஆனா ஒரு செலவு இருக்குது, கண்டிப்பா செலவு இருக்குது. சுப செலவா பண்ணிக்கோங்க. இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு தடையை கொடுத்துரும். அதனால ஒரு சுப செலவா பண்ணிக்கிறது அமைப்பை கொடுக்கும். தந்தையுடைய சொத்து, தாயுடைய சொத்துக்கள், தந்தை ஆரோக்கியம், கவனம் செலுத்துறது இதெல்லாம் பாத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஆனா ஒரு அரசாங்க தொடர்பு, அரசு முன் அனுகூலம், அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க. இந்த அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வரக்கூடிய மகர ராசிக்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.